ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவரின் திருவருளை பரிபூரணமாக பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவரும் நம் பெருமானும் ஒரு நிலை ஆகி இன்று உலகத்தில் மறைந்து நின்று எல்லா உயிரும் இன்பமாக வாழ பாடுபட்டு வரும் குருநாதனை வணங்கி மனமொழிமையால் போற்றி வணங்குகின்றேன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் இறை இன்ப குலைவு என்ற தலைப்பில் 3வது பாடலில் தானே தயவால் சிறியேற்கு தனித்த ஞான அமுதளித்த தாயே, எல்லா சுதந்திரமும் தந்த கருணை என் தாயே, ஊனே விளங்க ஊனமில்லா ஒளிபெற்று எல்லா உலகமும் என் உடைமையாக்கி கொண்டு அருள்நிலை மேல் உற்றேன் உந்தன் அருளாலே, வானே மதிக்க சாகா வரணாய் எல்லாம் வல்ல சித்தே, வயங்க உனை கலந்து கொண்டேன் வயங்கும் தொழிலே முதலைந்தும் நானே புரிகின்றேன், புரிதல் நானோ நீயோ நான் அறியேன், நான் நீ எனும் பேதமில்லா நடம் செய் கருணை நாயகனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். தானே தயவால் சிறியேனுக்கு தனித்த ஞான அமுதளித்த தாயே. பெருமான் உரைநடை பகுதி 8 சிருஷ்டி நியாயம் என்ற தலைப்பில் பக்கம் 353 ஆகாசம் அனாதி, அந்த பரம ஆகாசத்திற்கு காரணமான கடவுள் அனாதி, இது தனி சிவம். அனாதியான ஆகாசத்தில் காற்று அனாதி, இது தனி சக்தி. அனாதியான வெளியில் காற்று எப்படியோ அப்படி கடவுளிடத்தில் அருள் சக்தி அனாதியாய் இருக்கின்றது. அருள் என்பது கடவுள் தயவு, தனி சிவம். சக்தி என்பது கடவுள் ஆற்றல், தனி சக்தி. இதுதான் சிவமில்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவமில்லை என்பார்கள். இதுவரை வந்த ஞானியர்கள் தவம் இயற்றி மனதை வென்று முத்திநிலை சித்திநிலை பெற்றனர். இதுவும் சாகா கல்விதான், மரணமில்லா பெருவாழ்வுதான். ஆனால் இவர்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். சுற்றது மாசூதது என்று எண்ணாது தொண்டரெல்லாம் கற்கின்றார், பன்றும் அன்றும் காணார் என்கின்றார் நம் பெருமான். அந்த மரணமில்லா பெருவாழ்வை நம் பெருமான் அடைந்து காட்டுகிறார் தவத்தால். தவத்தால் பெறும் யோக ஞான அனுபவம் சித்தி முத்தி நிலைதான். இதன் பவர் அஷ்டமா சித்தி தான். ஆனால் பெருமான் கூறும் தவம், யோகம், ஞானம் எல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே. அதனுடைய மெய் ஞான சித்தி இன்ப நிலை, அதாவது அதனுடைய ஆற்றல் 448 கோடி ஆற்றல் என்கின்றார். முன்பு தவம் புரிந்தவருடன் இறைவன் வந்து கலக்கவில்லை. ஆனால் பெருமான் இருக்கும் இடம் தேடி வந்து இறைவன் கலந்தார். என் சாமி, என் துறை, என் உயிர் நாயகனார் இன்று நான் வந்து இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின் சாரும் 2½ நாளிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உள்ளத்தையே பிரியாமல் இருப்பார். எவ்வாறு கலந்தாரெனில், கருணையும் சிவமும் பொருளென காட்சி வருக, மற்றெல்லாம் அருள் நீ என நீ எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன். இவர் ஆண்டவரிடத்து மட்டும் அன்பும் உயிர்கள்பால் தயவும். இதுதான் கடவுள் வழிபாடு, கடவுள் காட்டிய பாதை. அந்த வழியா போனால் இறைவன் நம்மை தேடி வந்து நாம் அந்நிலையை அடையலாம் என்று ஜீவகாருண்ய ஒழுக்கம் பர உபகார செயல். இதுதான் மேலான புண்ணியம் தரவல்லது. எண்ணம், நினைப்பு, செயல் இவளை காற்றின் இயக்கம், மனம்
இது நாதம். அறிவு, தெளிவு, ஞானம், ஒளி, ஒளி இது ஒளியின் இயக்கம். அறிவு ஆன்மானுடன் உள்ளது. விந்து என்பார்கள். நம் பெருமான் 23/5/1867 வைகாசி 11 தருமச்சாலை நிறுவி எவ்வித பலனும் எதிர்பாராது அன்னவிரயம் தினசரி தடைபடாது 3 வேளையும் செய்தார். இவர் செய்த பர உபகாரச் செயலால் இவருக்கு ஆற்றல் கூடியது. இவர் தினசரி தடைபடாது செய்ததால் இறைவனின் உபகார சக்தி கூடியது இறைவனின் அனாதியான அருட்சக்தி இவர் ஆன்மாவுடன் கூடியது. அதாவது காற்றின் இயக்கமாகிய மனதின் செயல்பாடு ஒளி இயக்கமாகிய ஆன்ம அணிவுடன் கூடியதால் உடல் வேதியியல் மாற்றம் அடைகிறது. இந்த அருள் ஒளி, இந்திரிய ஒளி, கரண ஒளி, ஜீவ ஒளி, ஆன்ம ஒளியுடன் கலந்து அருள் ஒளியும் கலந்து விட்டது. ஆன்மனு உள்ளம் எல்லாவற்றிலும் தயவால் கலந்து மூளை மலர்கிறது, செந்தேன் சுரைக்கிறது, அமுதம் உண்கின்றார். இதனை அகவலிலே மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பியது என்பார். தனித்த ஞான அமுதளித்த தாயே. இங்கு தாயே என்பது காற்றின் இயக்கம். காற்றின் இயக்கத்தை ஜீவகாருண்யம் செய்து ஒளியக்கமாகிய ஆன்ம அறிவுடன் கூட்ட தனித்த ஒளியான அமுதளித்த அநாதியான காற்றைத்தான் தாயே என போற்றுகிறார். இவர் மறைந்து உள்ளார். எங்கெங்கிருந்து ஏதேது வேண்டினும் அங்கெங்கிருந்து உதவி செய்வார். காரணம், நீ உதவுனா அவர் உதவ போகிறார், நீ பார்த்தா அவர் பார்ப்பார். அதனால்தான் நாம் பெருமான் பசித்தோர் முகம் பாராது இருந்தேனோ என்கின்றார். நம் புண்ணிய நிதி பெருமான். அதன் நாம் நம்பணும் நெடி. எல்லா சுதந்திரம் தந்த கருணையின் தாயே. இறைவன் இவரை தன் கையில் பிடித்த தனி அருள் ஜோதியை இவர் கையில் கொடுத்து விட்டான். தனி தந்தையாக இவரும் இறைவனும் ஒன்றாகவே உள்ளனர். இதனை பெருமான் ஓருரு ஆக்கி என் உண்ணிய படியலாம் என்பார். இறைவன் நம் பெருமானை பார்த்து, நிலை பெற்ற உயிர்கள் யாவும் இன்பமடைய நினைத்தாய், உந்தன் மன நினைப்பின் படிக்க அன்பா நீ பெருக, என்றும் குறையாது நீடூடி விளையாடுக. அருஜோதியாம் ஆட்சி தந்தோம், உன்னை கைவிடும் ஆணை நம் ஆணை என்று இன்புற திருவாக்களித்து என்னுள் கலந்து இசையுடன் இருந்த குருவே என்கின்றார். இறைவன் இவருக்கு உணர்த்தியவாறு உரைநட பகுதி திருமுகங்கள். உரைநட பகுதி 479வது பக்கம். திருமுகம் 3 ரத்ன முதலியாருக்கு எழுத கடிதத்தில் தை மாதம் 1859 தெளிவாக குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார்? ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி கூறுகிறார். அவர் கூறியபடி 1860 செயல்பட்டதால் இறைவனின் அனாதியான அருள் சக்தியை வழங்கி எல்லா சுதந்திரமும் தந்துவிட்டார். ஊனே விளங்க பெருமான் நித்திய கர்ம விதி, சிறப்பு விதி, பொது விதி, சன்மார்க்க சட்டங்கள், ஒழுக்கங்கள், ஜீவகாருண்ய ஒழுக்கத்துடன் தீப விளக்கம், தேக நஷ்டம் அறிந்து தினசரி மஞ்சள் கரிசனாக்கனி உண்டு மழைநீர் மழை காலங்களில் 500 லிட்டர் பிடித்து தினசரி 1.5 லிட்டர் காய்ச்சி குடித்து ஆகாரம் 2 வேளை, தூக்கம் 3 மணி நேரம், அதி தீவிர விருப்ப பக்குவ நன்மயிற்சி உள்ள சுத்த சன்மார்க்கிக்கு ஜீவதயவால் ஒரு குழந்தைக்கு உண்டாக்கூடிய ஒளிப்பொருள் விரயமாகாது. அப்போது ஜீவதயவால் மனிதனில் எந்த பயமும் தோன்றாது. மனதினில் என்னென்ன மாற்றம் நிகழ்கிறது என்பது அவரவர் செய்யும் ஜீவகாருண்ய அனுபவத்தால் அவரவருக்கு அது வெளிப்படும். இதனை நம் பெருமான் பொத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய நிகழும் என்பது சத்தியம் சகத்து உள்ளவர்களே என்கின்றார். ஊனமில்லா ஒளி பெற்று எல்லா உலகம் என் உடைமையாக்கி கொண்டு அருள் நிலை மேல் உற்றேன். இதனை அடுத்த பதிவில் பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.